ஹாய் மக்களே! இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்டின்னா, நார்மலாவே இன்னைக்கு பெட்ரோல், டீசல் விலை ஒரு ரூ. 3 கூடியிருக்கு ஓகேவா? இது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆனா நம்மள மாரி 1 லிட்டர், 2 லிட்டர் போடுறவங்களுக்கு இது பெரிய இம்பாக்ட் குடுக்குமா அப்டின்னா, கிடையாது. ஆனா அதே நேரத்துல நமக்கு தேவையான அத்தியாவசிய பொருட்களா தேவையா இருக்கக்கூடிய, தினசரி யூஸ் பண்ணக்கூடிய பொருட்களா தேவையா இருக்கக்கூடிய பொருள்கள் எல்லாத்தையுமே கொண்டு வரக்கூடிய, கொண்டு செல்லக்கூடிய வாகனங்களுக்கு தான் இது மிகப்பெரிய இம்பாக்ட்டா இருக்கும். நார்மலா சொல்லப்போனோம் அப்டின்னா, ஒரு 80 கிலோமீட்டர் போகக்கூடிய தூரத்துக்கு ஒரு கார் ஒரு ரூ. 1500 பெட்ரோல் போடுறாங்க டீசல் போடுறாங்க அப்படின்னா, இன்னைக்கு சூழ்நிலைக்கு அது ரூ. 2000 போடுற மாரி ஆயிருக்கும். அப்போ நார்மலா 80 கிலோமீட்டர் போற வண்டி இன்னைக்கு ரூ. 1500 ரூ. 2000 டீசல் போடுற மாரி இருக்கும். இதுலயே நம்மளோட ரேஷியோ எந்த அளவுக்கு கூடும் பார்த்துக்கோங்க. இதே மாதிரி தான் ஒவ்வொரு பொருளையும் நமக்கு தேவையா இருக்கக்கூடிய அத்தியாவசிய பொருள் இருக்கக்கூடிய பலசரக்கா இருக்கலாம், காய்கறியா இருக்கலாம், டெய்லி யூஸ் பண்ணக்கூடிய சோப்பு, ஷாம்பா இருக்கலாம். இது எல்லாத்துடைய பொருள்களுமே இன்னைக்கு விலைவாசி கூடும். பெட்ரோல், டீசல் விலை ரூ. 3 மட்டும் தான் கூடியிருக்கு அப்படின்னா கிடையாது. இது இன்னையோட நிக்காது. இனி வரக்கூடிய காலங்கள்ல கூடும்னு சொல்லியிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட ரூ. 30 ரூ. 40 வரைக்கும் கூடக்கூடிய வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. இதே மாதிரி தான் ஏர் டிரான்ஸ்போர்ட்டா இருக்கக்கூடிய ஏர் இந்தியா மிகப்பெரிய ஒரு நிறுவனமா இருக்கக்கூடிய ஏர் இந்தியாவே கிட்டத்தட்ட ஒரு 4 கண்ட்ரிக்கு போகக்கூடிய விமானங்களை முதலுக்கே நிப்பாட்டிட்டாங்க. கனெக்டிங் ஃபிளைட் தான் வரும்னு சொல்லிட்டாங்க. இந்த மாதிரியான சுத்தி உலக நாடுகள் ஃபுல்லாவே இப்ப இந்த சூழ்நிலை தான் இருக்கு. இந்த மாதிரியான பேண்டமிக் சுச்சுவேஷன் தான் இப்ப நம்ம எதிர்நோக்கி காத்திருக்கு, எதிர்நோக்கி வந்துகிட்டு இருக்கு. இதுக்கெல்லாம் யாரு காரணம் அப்படின்னா, நம்மளை பொறுத்தவரைக்கும் ஒரே ஒருத்தன் தான், அமெரிக்காக்காரன் தான். அமெரிக்காக்காரனும் இஸ்ரேல்காரனும் சேர்ந்து ஈரான் அடிக்க போய், ஈரான்காரன் ஹார்முஸ் நீரிணையை மூட போய், இப்ப இவ்வளவு பெரிய பிரச்சனைகள் நம்ம எதிர்நோக்கி வந்துகிட்டே இருக்கு. காத்திருங்க, அடுத்தடுத்து என்ன செய்யலாம் பார்க்கலாம்.